சொல்லப்பட்டது. 4-5 காரியங்களை நான் தியானித்தேன். ஆனால் ஏறக்குறைய நமக்கு 1:30 நான் முடித்தாங்க. அதனால நான் மிகவும் ஆழமான ஒரு காரியத்தை நான் பேச இருக்கிறேன். முதலாவது மத்தேயு 27 அதிகாரம் 29-30 வாசிக்க கேட்கலாம். ஒரு முனியை பின்னே அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கை ஒரு கோலை கொடுத்து அவர் இயேசுவின் தலையிலே ஒரு முள்முடி சூட்டப்பட்டது. தலை பகுதி என்பது ஒரு ஆசீர்வாதமான பகுதி. ஆனால் இன்றைக்கு இந்த தலையில தான் நிறைய பேருக்கு பிரச்சனை. மூளைகளிலே காய்ச்சல்கள் வருகிறது. சில இடங்களிலே நான் ஊழியம் செய்கிற இடங்களிலே தலைக்குள்ள இருந்து பிசாசுகள் ஓடுகிறதை குறித்து பல தடவை நான் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கேன். சாலையில ஒரு நன்மை வைப்பதற்காகத்தான். தலை என்பது ஒரு ஆசீர்வாதமான பகுதி. தலையில தான் தேவ நன்மையை கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆனா அந்த தலைப்பகுதியிலே இயேசு முள்முடி. இந்த இயேசுவிடத்துல நடு சிலுவையில் அவரை அறைந்தார்கள். அவரை அறைந்த பொழுது அவர் தலையிலே மட்டும் அவருக்கு மட்டும் முள்முடி சூட்டப்பட்ட. அவங்க 2 பேருக்கும் இல்லை. இயேசுநாதரை கேலி பண்ணினாங்க, கிண்டல் பண்ணினாங்க. யூதருக்கு ராஜா இவர் தான் சொல்லி பரியாசப்பட்டார். கிறிஸ்துவுக்கு இந்த முள்முடி கொடுக்கப்பட்ட. ஒரு பக்கம் இன்றைக்கு தலையில தான் பிசாசு போராடுறாங்க. மைண்டு போராட்டம் இருக்குது. இன்னைக்கு மைண்டுக்குள்ள சர்ப்பங்கள் இருக்குது. இன்னைக்கு சத்துரு மைண்டை தான் இன்னைக்கு கட்டுறான். நிறைய விசுவாசிகளை கட்டி அதற்குத்தான் இந்த முள்முடிய தலையில போட்டு அதிலிருந்து உனக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார், அதிலிருந்து உனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், அதிலிருந்து ஒரு நன்மையை கொடுத்திருக்கிறார். இந்த தலையிலே இயேசுக்கு வைத்த கிரீடமோ தீமை, ஏளனம் பண்ணும்படி வேதனைப்படுத்துவது, அவரை பரிகாசம் பண்ணுவதற்கு. அது மட்டுமல்ல, அவரை துன்பப்படுத்தினது, அவரை வேதனைப்படுத்தியது, அவரை துக்கப்படுத்தியது. அந்த தலையிலே முள்முடியை அவருக்கு வைத்தார்.